ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அழகர் வைப்ஸ். இன்றைக்கி அழகர் மலைக்கு போயிட்டுருக்கோம் புதுக்கோட்டையிலேருந்து. காலைல சீக்கிரமாக 5 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. தை மாதம் எப்பயுமே அழகர் மலைக்கு போயிடுவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப பழமையான கோயில்களில் ஒன்று அழகர் மலை. திவ்ய தேசங்கள்லேயும் ஒன்று. மதுரைக்கு போனாவே கண்டிப்பாக அழகர் மலைக்கு போகாதவங்களே இருக்க முடியாது. காலையில் போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், கரும்பு அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவைனாலும் இந்த தை மாதம் பொங்கலில் கரும்பு டேஸ்ட் பண்ணாதவங்க இருக்கவே முடியாது. எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். டேஸ்ட் வைஸ்மே நாங்கள் இந்த தடவை வாங்கின கரும்பு சூப்பராக இருந்துச்சு. பொங்கல் அப்போ எப்பயுமே கரும்பு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு, மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறதுல தப்பே கிடையாது. அழகர் மலைக்கு வந்தாச்சு. எங்களுக்கு கரெக்டாக 2 hours தான் ஆச்சு புதுக்கோட்டையிலேருந்து இங்கே வரத்துக்கு. இப்போது கரெக்டாக ஒரு 7 o'clock ஆகுது. அழகர் மலைக்கு எப்பயுமே ஒரு 7க்குள்ளெல்லாம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்போ தான் தீர்த்தத்துக்கு போயிட்டு ராக்காயம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம 18 படி கருப்பரை பார்த்துட்டு அழகர் மலை பெருமாளை பார்க்கறதுக்கு 12 o'clock ஆகிடும். அதை விட லேட்டாக வரீங்க அப்படின்னா மற்ற சாமி எல்லாரையும் பார்த்துட்டு பெருமாளை பார்க்கறதுக்குள்ளே நட சாத்திடுவாங்க 12 o'clockலாம். ஸோ அந்த பிளானில் தான் நாங்கள் எப்போயுமே வந்துடுவோம். ஃபுல்லாக 12 o'clockக்குள்ளே சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக லஞ்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு 6 o'clock ஆகிடும். நம்ம கோட்டை சுவர்களை என்ட்ரன்ஸில் பார்க்கும் போதே தெரியும் அழகர் மலை ரொம்ப பழைய காலத்து கோயில் அப்படின்ட்டு. இங்கேருந்தே ஃபுல் மலையோட வியூவை நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும் போதே உங்களுக்கு அப்படியே மெய் சிலுக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா ஃபுல் வியூவுமே இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக மலையை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ரொம்ப பெரிய கோயிலுன்றதுனால பார்க்கிங்லாம் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப பெருசாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்படியே நீங்கள் மலை ஏறிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா அந்த மெயின் மலைக்கு ஏறுற ரோடு வந்துடும். நீங்கள் மலை ஏறிக்கலாம். நாங்கள் காரை ரைட் சைடில் எப்போயுமே கீழே பார்க் பண்ணிவிட்டு பஸ்ஸில் தான் மலைக்கு ஏறுவோம். ஒரு சேஃப்டிக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. கார் பார்க் பண்ணியாச்சு. மலை மேலே ஏறுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். இறங்கினோன்னே நம்ம மங்கி ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் நின்று வீடியோ எடுத்தோம். பார்க்கிங்லேருந்து ஒரு 2 minutes முன்னாடி நடந்து போனோன்னா அந்த ரைட் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரோடு வந்துடும். அந்த இடத்துல ரைட் எடுத்துகிட்டு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த மெயின் ரோடு, அங்கேயே பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. நம்ம அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ் ஏறுறது மட்டும்தான். இதான் மலைக்கு போகிற வழி. லெஃப்டில் நம்ம பஸ் ஏறிட்டும் போயிடலாம், இல்லை நம்ம டைரெக்டாக நம்ம பர்சனல் கார் எடுத்துகிட்டு வரோம், வேன் எடுத்துகிட்டு வரோன்னா அப்படியே நம்ம மலைக்கு ஏறிக்கலாம். இதை ஒருத்தருக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒளிஞ்சு பார்த்துட்டு போகிறாரு. நம்ம கவனிக்கலன்னா நம்ம ஐட்டத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ பஸ்ஸில் ஏறியாச்சு. சேஃப் ஜேர்னி பஸ்ஸில் போகிறது. ஏன்னா மலை ஏற தெரியாதவங்களாம் தாராளமாக பஸ் ட்ரிப்பில் போகலாம். இன்னும் ஒரு 10 to 15 minutesல கொண்டு போய் விட்டுருவாங்க. அண்ட் ரிட்டர்ன் வரும்போது இதே மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பஸ்ஸில் ஏறிக்கலாம். ஒரு 10 minutes தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. அடிக்கடி பஸ்ஸஸ் மேலே கீழேன்னு போயிட்டு ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. மலைக்கு மேலே வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு டைம். எங்களுக்கு பயங்கர பசி. எல்லோரும் முன்னாடி இருந்த மலைக்கு மேலே இந்த ஹோட்டல்லே போய் சாப்பிட்டாச்சு. மன நிம்மதிக்காக தான் கோயிலுக்கு வரோம். ஸோ பொறுமையாக எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு பொறுமையாக போகிறது தான் ஒரு சந்தோஷம். ஸோ நாங்கள் எல்லாமே ஃபுல் டே நல்லா என்ஜாய் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபெசிலிட்டி கீழேயும் சரி மலைக்கு மேலேயும் சரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ராக்காயம்மனை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். முருகர் கோயிலை தாண்டி நம்ம மலை ஏறும் போது லெஃப்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போகும்போதும் சரி வரும்போதும் சரி ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபெசிலிட்டிஸும் சூப்பராக இருக்குது.
தீர்த்தத்துக்கு போகறதுக்காக மலைக்கு மேல ஏற ஆரம்பிச்சாச்சு. ராக்காயம்மன் கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தத்துல குளிச்சதுக்கப்புறம் நம்ம சாமிய பார்த்துட்டு வரலாம். இங்கேருந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த நேச்சுரல் சவுண்ட் அவ்ளோ நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. போற வழியிலயும் சரி, வர வழியிலயும் நெறைய மங்கீஸு. எவ்வளோ மைண்ட் டென்ஷன் இருந்தாலும் இந்த மாரி நேச்சுரலான விஷயத்த நம்ம பார்க்கும்போது, நம்மளுக்கு அது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. ரொம்ப ரிலீஃபா நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம கோல் செட் பண்ணுறது, நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில்கள்ல போய் நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஸோ இங்கே பாருங்க நெறைய பேர் வந்து கல் அடுக்கியிருக்காங்க. நாங்களும் கல் அடுக்கணும். இந்த வருஷம் கடவுள் புண்ணியத்துல வீடு கட்டிட்டுருக்கோம். நல்லபடியா இந்த மாரி கல் அடுக்குறவங்க எல்லாருமே கண்டிப்பா வீடு கட்டுவாங்கன்னு நானும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு அத பத்தி என்ன ஒப்பீனியன் இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது அது 100% இல்ல 200% நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் நம்ம மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப லாங்லாம் கிடையாது. பட் கால் வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வேன் எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டு. நாங்கள் வந்து அடிக்கடி வந்து நாங்கள் மேலே வந்து பழகுனதுனால நாங்கள் ரெகுலராக நடந்தே வந்துடுவோம். ஸோ ரொம்ப வெஹிக்கல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. ஓன் வெஹிக்கல் எடுத்துகிட்டு வரவங்க தீர்த்தம் வரைக்குமே கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மேலேயும் கடைங்கள்லாம் இருக்குது. இங்கே ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக நம்ம வச்சுக்கலாம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மூலிகை வனம்னே போட்டிருக்கு. நம்ம முன்னோர்கள் வந்து காடு, மலை எல்லாமே நம்மளுக்காக நம்ம அங்கே போய் ரசிக்கணுன்றதுக்காகவும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காகவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம போகும்போதும் வரும்போதும் அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணாவே போதும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இங்கே மேனேஜ் பண்ணிடுவாங்க. பஸ்ஸஸ் நிறையா இருக்குது. மேலே போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். காடுகள், மலைகள்லாம் கடவுள் கொடுத்த வரம். அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். நாங்கள் வீக் டேஸில் போயிருந்தோம். அதனால ரொம்ப கூட்டம் இல்லை. தீர்த்தத்தில் குளிக்கிற ஆர்வத்தில் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஏறிட்டு போயிடுவாங்க. குரங்கு சார்லாம் நடுவில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். டிராஃபிக் ஆகும். பட் நம்ம போயிடலாம். ரொம்ப பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம பேகுக்கு வெளியில் எந்த ஐட்டமும் வைக்கலன்னா நம்மளை யாருமே வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டு கிராஸ் பண்ணி போவாங்க, வருவாங்க. பிரச்சனை கிடையாது. நிறைய ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தவங்களாம் வந்திருந்தாங்க. ரொம்ப பெரிய கூட்டம் இல்லை. பட் ரொம்ப ஃப்ளோ வந்து நார்மலாக எப்பயுமே இப்படி தான் போகும். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஃப்ளோ இருக்கும். நம்ம போயிட்டே இருக்கலாம், மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். திருப்பதி மாதிரிலாம் அடைச்சி போட மாட்டாங்க. அதேமாரி ரொம்ப லாங்லாம் வெயிட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அழகர் மலை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இடம். நம்ம வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கோம். ஃபுல்லாக ராக்காயம்மனை பார்க்குறதுலேருந்து நம்ம எல்லா கோயிலுக்குமே ஒரு ஃப்ளோ ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ரொம்ப லாங்காக இருக்குன்ற பயம்லாம் இல்லாமல் தாராளமாக நம்ம கோயிலுக்கு போகலாம். தீர்த்தத்தை கேனில் நாங்கள் இங்கேருந்தே பிடிச்சிட்டு கீழே போவோம். இந்த மலையிலேருந்து வர தீர்த்தம் வந்து வெயிலே படாமல் நம்மளுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அது ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி அது குளிக்கும் போதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த நூபுர கங்கைக்கு ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். கீழே போர்ட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நூபுர கங்கையோட ஒரு வரலாறு என்ன அப்படின்னா, பெருமாள் உலகத்தை அளக்கும்போது பிரம்மர் அவர் கைகளால் பெருமாள் கால்களுக்கு அபிஷேகம் செய்தார். அப்பொழுது ஒரு சொட்டு நீர் பூமியில் விழுந்தது. அந்த நீர் தான் இந்த நூபுர கங்கை தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த தீர்த்தம் வந்து எப்பயுமே மலையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து வருதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் போடுங்க. தீர்த்தத்தில் குளித்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து எப்பயுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கே போட்டு வராதீங்க. இன்னொரு என்னென்னா, நம்ம அந்த கோயிலை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தீர்த்தத்தில் குளித்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸான ட்ரெஸ்ஸு. நம்ம அடுத்த தடவை திருப்பி நம்ம தீர்த்தத்தில் குளிக்கிற வர வரைக்குமே நல்ல விஷயத்துக்கெலாம் அந்த நம்ம ட்ரெஸ்ஸை போடலாம். அவங்க அத்தனை பேருமே இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் போவாங்க. அம்மன் கோயிலில் ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்து சாமிக்கிட்ட கால் பாதத்தில் வச்சு நாங்கள் எப்பயுமே வாங்கிக்குவோம். வெளியில் வந்து பார்த்தா சரியான மழை. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. 1/2 hour வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு அந்த நேச்சுரல் சவுண்டு, மழை எல்லாமே ரசிச்சுக்கிட்டே நாங்கள் பொறுமையாக கீழே இறங்கினோம். ஃபஸ்ட் டைம் வந்து தை மாதத்தில் நாங்கள் வந்தப்போ இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு.
நெருப்பு செம்மையாக இருக்குது. செம்ம இதாக இருக்குது. கீழே வரைக்கும் தீர்த்தத்தை பொறுப்பாக எடுத்துகிட்டு வந்து எங்கள் பாப்பா கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா பேக்கையும் தூக்கிறத விட தண்ணி தூக்கிட்டு வர்றது தான் கஷ்டம். பட் அதை அவங்க பொறுப்பாக தூக்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அம்மனை பார்த்துட்டு கீழே இறங்கி வரத்துக்குள்ளே மழை ஃபுல்லாக நின்றுடுச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா திடீர்னு மழை பெஞ்சிட்டு இப்போ சுத்தமாக மழையே இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு. எங்கள் பையனுக்கு வந்து மங்கீஸ்க்கு வந்து பிஸ்கெட் கொடுக்காம அவரால் போகவே முடியாது. பொரி கொடுத்தா அவருக்கு கொடுக்க தெரியாதுன்றதுனால நாங்கள் பிஸ்கெட் தான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணி கொடுப்போம். அது மேக்ஸிமம் எங்கள் குட்டி பையனை கட்டி பிடிச்சி உருண்டு பிரண்டு பிஸ்கெட்டெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. மனுஷங்க மாதிரியே நடந்து வந்து வாங்குவாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். அதனால் எங்கள் குட்டி பையன் அங்கே எப்படியும் ஒரு 1/2 நிற்பார். வரவே மாட்டார் கூப்பிட்டாலும். ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம். இந்த ஸ்வெட்டர் போட்டதுக்கு அவங்க ஏதோ அவங்களோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டாங்க எங்கள் குட்டி பையனை. அவங்ககிட்ட இருந்து வாங்கலை, பிடுங்கி சண்டை போட்டாங்க. அவர் குட்டின்னு நினச்சி கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே நாங்கள் கொடுத்து முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் அவ்வளோதான். நீ புகழ் நீ இந்த மாதிரி போட்டிருக்கிறது அதுக்கு ஏதோ சண்டைக்கு வரேன்னு நினச்சிக்குது. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா லேட் ஆச்சு அப்படின்னா நம்ம சாமியை பார்க்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். மற்ற சாமி எல்லாருமே நம்ம பார்க்கணும் 12க்குள்ளே. பழமுதிர்ச்சோலை முருகனோட கோயிலுக்கு வந்தாச்சு. இது 6 படைகளில் ஒன்று. ஃபுல்லாக பெயிண்டிங் ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஃபுல்லாகவுமே கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். முருகர் கோயில் பிரசாதம் வாங்கியாச்சு. எங்கேயும் நம்ம ஆள் வேலை பார்த்துட்டு இருந்தார் வெளியில். அந்த பிரசாதம் கொடுக்குற கவுண்டர்லேருந்து நைஸாக தூக்க பார்த்தாரு. அவர் அலர்ட் ஆகிட்டார். கோயிலை விட்டு வெளியில் வந்தோடனே பஸ்ஸு ரெடியாக இருந்தது. ஸோ அதை வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே கீழே இறங்கிட்டோம். ஒரு 10 o'clockல நாங்கள் ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம். இப்போ வந்து 18 படி கருப்பரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து பெருமாளை பார்ப்போம். மேலே மலை ஃபுல்லாக அழகு அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையிறதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே நுழையும் போதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மாட்டு தொழுவம் இருக்கும். அதுக்கப்புறம் ரைட் சைடு கோயில் தெப்பக்குளம் இருக்கும். லெஃப்ட் சைடு 18 படி கருப்பர். அவரை பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா பெருமாளோட கோயில், கள்ளழகர் கோயிலில் நம்ம உள்ளே போகலாம். கருப்பர் கோயில்கிட்ட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற மரம் வந்து ரொம்ப பழைய காலத்து மரம் மாதிரி இருக்குது. எவ்வளோ வருஷம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, அதனால தான் நான் கேட்குறேன். இப்போ உள்ள நுழையிற இடத்துலையே ரைட் சைட்லேயே நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸை விட்டுக்கலாம். நாங்கள் ஒரு 10:30க்கெலாம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ரொம்ப அழகான கோபுரங்க. பெருமாளோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து இந்த கோபுரத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து எப்படியும் ஒரு 20-25 மினிட்ஸ் நின்று ஃபுல்லாக பார்த்து வீடியோ எடுத்தோம். எப்போ போனாலுமே ஃபுல்லாக ரொம்ப நேரம் பார்த்துட்ருப்போம். அது அவ்வளோ அழகாகவும் இருக்கும். பார்க்க ரசிக்கிற மாதிரியும் இருக்கும்.
பெருமாளை உள்ளே போய் பார்த்தோம். கூட்டம் கம்மியாக இருந்ததுனால உள்ளே விட்டாங்க. இது எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம். அவர் ரொம்ப அழகாக இருந்தார். அவர் ஊர்வலம் வர சிலையும் பார்த்தோம். அதே மாதிரி கருவறையில் இருக்கிற சிலையும் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பெருமாளை. நம்ம குட்டீஸ் எப்படி ஒரு ஃபோட்டோவுக்கு கூட போஸ் கொடுக்க மாட்டாங்களோ அது மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இவர் இதே மாதிரி கூப்பிட்டுட்டு இருந்தார். ஒரு தடவை கூட பார்க்கலையே. பெருமாளை திருப்தியாக பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பெருமாளோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். கோயிலேருந்து கிளம்பும் போது கன்று குட்டிக்கும் பசு மாட்டுக்கும் அகத்திக்கீரை கொடுப்போம். மதுரைக்கு வரும்போது கண்டிப்பாக அழகர் மலைக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் நிறைவாகவும் இருக்கும். அடுத்த தடவை நீங்கள் வரும்போது நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைய நடந்திருக்கும். நீங்கள் வந்து அதை உணர்வீங்க. அழகர் மலையை பற்றி சொல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு இன்னொரு கோயில் ட்ரிப்பில் பார்க்கலாம்.